ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறமா இதுக்கு நெத்திலி மீன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் நெத்திலி இந்த ரெண்டும் வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அப்புறமா புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 6 நம்பர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், அப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 to 15 செகண்ட் அது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஒரு 10 to 20 செகண்ட் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 20 செகண்ட் வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் அப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் அப்புறமா புளி கரைசல் இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடியை திறந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்ட தேவையில்லை, அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக கிளறினாலே போதும். இப்போ லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.